ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாம் சமையல். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பால். நான் பாலை 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக வாழைப்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு, சர்க்கரை, பூஸ்ட், அப்புறமா பேரிச்சம்பழம். பனானா மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இதோட பேரிச்சம்பழத்தை சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதோட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், பாதாம் பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட். அடுத்ததாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் கிளாஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். இதை கிளாஸோட 4 ஓரங்களையும் சேர்த்துக்கலாம். நான் கிளாஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். அடுத்ததாக கொஞ்சமாக பூஸ்ட் பவுடர் கிளாஸில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஷேக்கை கிளாஸில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பூஸ்ட் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.